கோகனட் வாட்டரும் மில்க்கும் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் இது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். அப்படியே அல்வா மாதிரியே இருக்கும். கோகனட் வாட்டர் மில்க் புட்டிங் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அதுக்கு இப்போ ஒரு பெரிய தேங்காவோட அதில் இருக்க தண்ணியை எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனுக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு அகர் அகர் வாங்கியிருக்கேன். அதில் பாதி அகர் அகரை இப்போ இந்த கோகனட் வாட்டரோட ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த அகர் அகர் நல்லா டிசால்வ் ஆகணும். தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் அது சீக்கிரமாக டிசால்வ் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அகர் அகர் நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு மீதி இருக்க அகர் அகரையும் இதோடு சேர்த்திடலாம். இந்த அகர் அகரும் நல்லா டிசால்வ் ஆகணும். பால் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா அது கொஞ்சம் பொறுமையாக தான் டிசால்வ் ஆகும் பாலில். அதுக்குள்ளேயே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும். கட் பண்ணி எடுத்திங்கன்னா அரை மணி நேரம் கூட தேவைப்படாது. வச்ச ஒரு 10 நிமிஷத்துலேயே இது சூப்பராக அப்படியே இந்த அளவுக்கு ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், கண்ணாடி மாதிரி. அடுத்ததாக பால் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த அகர் அகர் பாலில் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு பிளேட்டில் ஒரு அகலமான பிளேட்டில் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜெல்லியை நீங்கள் இதை கூட சேர்த்திக்கோங்க. இதை வெளியே 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு வச்சாலும் சரி, இல்லை அப்படியே விட்டுட்டாலும் ஓகே தான். இது 1 மணி நேரம் கழித்து எந்த அளவுக்கு ஜெல்லி மாதிரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. இதில் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நாட்டு சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அகர் அகர் வச்சு பண்ணுற இந்த கோகனட் வாட்டர் மில்க் புட்டிங் ரெசிபி பிடிக்குன்னா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்பப்போ தேவைப்படுறப்ப எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே இருக்க அந்த கோகனட் ஜெல்லியும் வெளியே இருக்க இந்த மில்க் புட்டிங்கும் அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. வித்தியாசமாக ட்ரை பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான வேறொரு ரெசிபியோட மறுபடியும் நம்ம பார்க்கலாம். பாய். ட்ரை பண்ணி பாருங்கள்.